விளம்பர இடைவேளைக்கு பிறகு வணக்கம் தமிழா தொடர்கிறது. என்ன உறவுகளே, இன்றைக்கும் உங்களோட டிப்ஸுகளை பார்க்குறதுக்கு நீங்கள் ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, எல்லாருமே ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, பிறகு அதை நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் அப்படின்றது. இல்லை, எங்களை பேப்பர் பேனாலாம் இப்போ எடுக்க முடியாது, நாங்கள் பெட்டில் இருக்கோம் சொன்னால் ஃபோனை கூட எடுத்துக்கொள்ளுங்க, ஐபேடை கூட எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் இப்போ எல்லாருமே ஃபோனில் தான் எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? சரி, இல்லை அப்படின்னு கூட எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய புத்தியையும் உங்களுடைய எண்ணத்தையும் அப்படி தீட்டி வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மூளையில் பதிஞ்சிடும். சரியா? ஓகே, இப்போ காத்திருக்கிறது உங்களுக்காக, இது மகளிருக்காக. ருசியான மொறுமொறுதென்று தோசை தயாரிக்க இதோ ஒரு எளிமையான ரெசிபி. ஒரு அளவுக்கு ரவையை எடுத்து அதே அளவு தண்ணீர், தேவையான உப்பு சேர்த்து கொள்ளவும். ரவையை நன்றாக பிசைந்து வைக்கவும். அரை அளவுக்கு உளுத்தம் பருப்பை ஊற வைக்கவும். 20 நிமிடங்கள் ஊறியதும் மிக்சியில் அரைத்து பிசைந்து வைத்துள்ள ரவையுடன் கலந்து தோசை மாவு பதத்துக்கு கரைத்து தோசை சுட்டால் சுவையாக இருக்கும். விருப்பப்பட்டால் ரவையுடன் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து ஊற வைக்கலாம். மாங்காய் துண்டுகளின் மீது உப்பை தூவி சாப்பிடுவதற்கு பதில் 2 சிட்டிகை உப்பு கலந்த நீரில் மாங்காய் துண்டுகளை போட்டு சில நொடிகள் கழித்து எடுத்து நீரை ஊற்றிவிட்டு சாப்பிட்டால் மாங்காய் துண்டுகளின் எல்லா பாகங்களிலும் உப்பு சீராக பரவி சுவை நன்றாக இருக்கும். இதே போல வெள்ளரி துண்டுகளை கூட இப்படி உப்பு நீரில் போட்டு சாப்பிட்டால் சுவை தரும். கீரை வகைகளை, குறிப்பாக முளைக்கீரையை சமைக்கும் போது காரத்துக்கு மிளகாய் அல்லது மிளகாய் பொடிக்கு பதில் மிளகு பொடி சேர்த்தால் சுவை அருமையாக இருக்கும். கீரையும் எளிதில் சமைப்பாடடைந்துவிடும். விரும்பினால் 2 அல்லது 3 பல்லு உள்ளியை நசுக்கி தாளிக்கும் போது சேர்த்து கொள்ளலாம். பகோடா செய்ய போகிறீர்களா? பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் இவற்றுடன் அரை டீஸ்பூன் உப்பு கலந்து 10 நிமிடங்கள் ஊறவிடுங்கள். பிறகு அதில் தேவையான கடலை மாவு, ஒரு மேசைக்கரண்டி காய்ச்சிய எண்ணெயை ஊற்றி பிசைந்து பகோடா செய்தால் கரகரப்பாகவும் மொறுமொறுப்பாகவும் இருப்பதுடன் வெகு நேரம் இளகி போகாமலும் இருக்கும். தண்ணீர் சேர்க்க வேண்டாம். இட்லிக்கு மாவு அரைத்தவுடன் 1 கப் மாவை தனியே எடுத்து வையுங்கள். அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் அல்லது பொடித்த மிளகு, கொத்தமல்லி தழை இவற்றை சேர்த்து பிசைந்து தேவையானால் சிறிது உப்பு சேர்த்து போண்டா தயாரித்தால் மாலை நேரத்தில் இனிமையாக உண்ணலாம். ருசியான மொறுமொறுதென்று தோசை தயாரிக்க இதோ ஒரு எளிமையான ரெசிபி. ஒரு அளவுக்கு ரவையை எடுத்து அதே அளவு தண்ணீர், தேவையான உப்பு சேர்த்து கொள்ளவும். ரவையை நன்றாக பிசைந்து வைக்கவும். அரை அளவுக்கு உளுத்தம் பருப்பை ஊற வைக்கவும். 20 நிமிடங்கள் ஊறியதும் மிக்சியில் அரைத்து பிசைந்து வைத்துள்ள ரவையுடன் கலந்து தோசை மாவு பதத்துக்கு கரைத்து தோசை சுட்டால் சுவையாக இருக்கும். விருப்பப்பட்டால் ரவையுடன் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து ஊற வைக்கலாம். மாங்காய் துண்டுகளின் மீது உப்பை தூவி சாப்பிடுவதற்கு பதில் 2 சிட்டிகை உப்பு கலந்த நீரில் மாங்காய் துண்டுகளை போட்டு சில நொடிகள் கழித்து எடுத்து நீரை ஊற்றிவிட்டு சாப்பிட்டால் மாங்காய் துண்டுகளின் எல்லா பாகங்களிலும் உப்பு சீராக பரவி சுவை நன்றாக இருக்கும். இதே போல வெள்ளரி துண்டுகளை கூட இப்படி உப்பு நீரில் போட்டு சாப்பிட்டால் சுவை தரும். கீரை வகைகளை, குறிப்பாக முளைக்கீரையை சமைக்கும் போது காரத்துக்கு மிளகாய் அல்லது மிளகாய் பொடிக்கு பதில் மிளகு பொடி சேர்த்தால் சுவை அருமையாக இருக்கும். கீரையும் எளிதில் சமைப்பாடடைந்துவிடும். விரும்பினால்
2 அல்லது 3 பல்லு உள்ளியை நசுக்கி தாளிக்கும் போது சேர்த்து கொள்ளலாம். பகோடா செய்ய போகிறீர்களா? பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் இவற்றுடன் அரை டீஸ்பூன் உப்பு கலந்து 10 நிமிடங்கள் ஊறவிடுங்கள். பிறகு அதில் தேவையான கடலை மாவு, ஒரு மேசைக்கரண்டி காய்ச்சிய எண்ணெயை ஊற்றி பிசைந்து பகோடா செய்தால் கரகரப்பாகவும் மொறுமொறுப்பாகவும் இருப்பதுடன் வெகு நேரம் இளகி போகாமலும் இருக்கும். தண்ணீர் சேர்க்க வேண்டாம். இட்லிக்கு மாவு அரைத்தவுடன் 1 கப் மாவை தனியே எடுத்து வையுங்கள். அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் அல்லது பொடித்த மிளகு, கொத்தமல்லி தழை இவற்றை சேர்த்து பிசைந்து தேவையானால் சிறிது உப்பு சேர்த்து போண்டா தயாரித்தால் மாலை நேரத்தில் இனிமையாக உண்ணலாம். என்ன நேயர்களே, மகளிருக்காக பகுதியில் இன்றைய குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். யோசிப்பாங்க சில பேர், இதெல்லாம் எங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க, இதை யார் தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் எடுத்து கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி புகைப்படங்களையும் சரி, சரியான குறிப்புகளை வந்து அதுக்கேற்றவாறு எடிட் பண்ணி தரதும் நம்மளுடைய நண்பர்கள் தான். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? நிச்சயமாக அந்த நன்றி வந்து எங்களுடைய யோகியை போய் சேரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி யோகி. தொடர்ந்தும் சொந்தங்களே, உங்களுக்காக காத்திருக்கிறது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தாலும் கூட இது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். எப்பொழுதும் போல இன்றைக்கு ஒரு இனிமையான ஒரு ஆல்பம் சாங்கை தான் நாங்கள் தர இருக்கின்றோம். இது யூடியூபில் பிடித்தது. ராப்பகலா அழுதாச்சு, கண்ணு ரெண்டு வாடி போச்சு, 40 நாள் விடிஞ்சாச்சு, துரும்பென எழுச்சாச்சு, ஆசனோயாராதயா, மசங்குவி கசங்குதையா, கை பிடிக்க நீயும் மாயா, ஏ வீரா, கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா, ஏ வீரா, நெஞ்சில் வலி வலி கொஞ்சம் மறைஞ்சு போகட்டும் வாயா, ஏ வீரா, கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா, நீ வாயா, மயில் தோகை மேலே மழையை போலவே
யூடியூப்பில் பிடித்ததில் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஆல்பம், நல்லதொரு பாடல் தான். நல்ல அந்த பாடலுடைய மேக்கிங்கும் நல்லா இருந்திருக்கும். நோ ஜேம்ஸ் அவர்களுடைய இசையமைப்பில் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க பாடின நெஞ்சுக்குள்ளே மறக்கவே முடியாது. அந்த நெஞ்சுக்குள்ளே பாடலை நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னதாக இருந்த எங்களுடைய வானொலி தொடர்பில் இருந்த அந்த சமயத்துல எல்லாம் அந்த பாடலை ஒரு நாள் ஒரு 40 தரம் நான் கேட்டிருப்பேன். விஷ்ணு பக்கத்தில் விஷ்ணு அப்போ அந்த பாட்டை போட்டு போட்டு அந்த ட்ரக் தேயிற வரைக்கும் கேட்டிருப்பேன். அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி, அந்த இசைக்கு சொந்தக்காரர் வைரமுத்து, வரிகளுக்கு சொந்தக்காரர் அப்படி இருந்தாலும் கூட இங்கே பாருங்க எப்படி ஒரு அழகான ஒரு, அதாவது ஒரு நாட்டுப்புற பாடலை வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு முயற்சி தான். அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு போக்காக இருந்தாலும் இதில் இன்னும் ஒரு அழகும் இருக்குது. அது இன்னொரு அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுவும் அழகாக வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்து அதுக்கு நல்ல குரல் அமைப்பு கொடுத்துருப்பாங்க. லோன் ஜேம்ஸ் அவர்களும் வந்து நல்லா இசையமைத்திருந்தாங்க. இந்த பகுதி உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும். இது யூடியூபில் பிடித்த பகுதி. தொடர்ந்து நேயர்களே காத்திருக்கிறது உங்களுக்காக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.